ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்கிறது, நம்ம கடைசி நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுற போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஆமென். இந்த கடைசி நாட்களில் சபை கூடி வருவதை அநேகர் விட்டு விடுவதாக நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? கவனிக்கணும், அநேகர் ஃபர்ஸ்ட் வீக் மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து வருவார்கள் அப்படின்னு சொல்ல. ஆனா முதல் வாரத்திலும் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல கடைசி வாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமென். முதல் வாரத்தில் மாத்திரம் இயேசு வருவதில்லை, கடைசி வாரத்திலும் இயேசு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகையால் சபை கூடி வருவதை சில விட்டுற மாதிரி நீங்க விட்டுறாதீங்க. வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் தேவனை தேட நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா எந்த வாரத்துல இயேசு அர்த்தம் செய்ய தெரியாது இல்லையா? ஆனா திடீர்னு ஒரு வாரம் இயேசு இறங்கி வந்து உங்களை தொட்டு சுகமாக்கி அர்த்தம் செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆமென். ஆகையால நீங்க தொடர்ச்சியா விசுவாசமாய் தேடி வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. ஸ்தோத்திரம். நான் ஒரு முக்கியமான செய்திகள் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மாசம் நமக்கு பெந்தேகோஸ்தே மாசம் என்று நம்ம தீர்மானித்து இருக்கிறோம் இல்லையா? அக்டோபர் மாசம் இந்த ஜூன் மாசம் 8ஆம் தேதி பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று உலகம் எங்கிலும் 7 நாட்களாக சபை பிறந்த நாளாக கொண்டாடி கர்த்தருடைய ஆவியானவரை நம்ம எல்லாம் மகிமைப்படுத்தினோம். அல்லேலூயா. ஆகையால் தொடர்ந்து இந்த பெந்தேகோஸ்தே அனுபவங்களை நம்ம எவ்வளவாய் புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவாய் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையினாய் கர்த்தர் கொண்டு செல்வார். இன்னைக்கு திருச்சபை பெந்தேகோஸ்தே அனுபவங்களை இன்னும் சரியாய் புரியாதபடினால்தான் இன்னைக்கு நீங்கள் தோற்று போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. பிசாசை ஜெயிக்க முடியல, விளையாட்டை ஜெயிக்க முடியல, சத்துருவை ஜெயிக்க முடியல இல்லையா? நீங்கள் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியாம இன்னும் நீங்க வாழ்க்கையில தோல்வியா இருப்பது காரணம் நீங்கள் இன்னும் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை சரியாக புரிந்து கொள்ளாத காரணம். இதை புரிந்து கொண்ட ஆதி திருச்சபை அசத்தினார்கள். கேட்டு பார்க்கலாம். அசத்தினார். ஆமா, நீங்க இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரம் பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய ரத்தம் சூடு ஏற ஆரம்பிக்கும் இல்லையா? நமக்குள்ள ஒரு பெரிய தன்மை உண்டாக ஆரம்பிக்கும். ஏன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் பல கிரிகளை அந்த நாட்களில் செய்து இல்லையா நம்முடைய வல்லமை வளர்ந்து செய்திருக்கிறார். நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் அதான் எதிர்பார்க்கிறார். டாக்டர் கஸ்மின் பிரபாகர் என்ற ஒரு தேவமனுஷன் இருந்தாரு. அவர் ஒரு முறை சொன்ன ஒரு காரியம், எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதங்களோடும் அடையாளத்தோடும் கூட சபையை ஸ்தாபித்து இந்த பூமியை மகிமைப்பட்டாலும் அப்படியே சபை எடுக்கப்படும் போதும் அற்புத அடையாளத்தோடு தான் சபை எடுப்பதாக அவருக்கு தேவன் வாக்கு பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. சபை ஸ்தாபிக்கப்படும் போது அற்புத அடையாளம் நடந்தது. ஆமென். சப்பானிகளை ஈஸியாக தூக்கி விட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? நியாயத்திற்கு வர ஆரம்பித்தது, அரசாங்கம் நடுங்க ஆரம்பித்தது, வியாதிகள் சுகமாக ஆரம்பித்தது இல்லையா? சாதாரண விசுவாசியை செவித்து ஒரு பெரிய அசைவ மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதே போல கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலும் தம்முடைய பெந்தேகோஸ்தே அனுபவத்தின் மூலமாக சபைகளை உயிர்ப்பித்து உற்சாகப்படுத்தி இல்லையா இந்த மூலமாக அற்புத அடையாளத்தை செய்து நடந்த சபை எடுத்து போகிறார். அதற்காக பெந்தேகோஸ்தே என்றால் சாட்சிகளாக இருந்தது. பெந்தேகோஸ்தே என்றால் என்ன? நான் சொன்னது பசுத்தாவின் உண்மையிலிருந்து நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. எனக்கு விட்னஸ் நீங்க தான். ஆமென். இயேசுநாதர் இந்த பூமியில வந்தாரு, வாழ்ந்தாரு, இருந்தாரு, இறந்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிர் தெழுந்தாரு. இன்னைக்கு இயேசு ஜீவிக்கிறார். யார் சாட்சி? சொல்லுங்க. நீங்கள் நான் தான் சாட்சி. நம்ம மூலமாக செய்யணும் அற்புத அடையாளம் சாட்சி. ஆமென் சொல்லுங்க. நம்மளை நிறுத்தி வச்சுட்டா சாட்சி. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்களாக இருக்கிறீங்கன்னா அது ஒரே காரணம், இயேசு உயிர் தெரிந்தாருக்கு அடையாளம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நீங்க முடிந்து போயிருக்குமே எத்தனை நம்புறீங்க? நான் எவ்வளவு சொன்னேன். 1985 வருஷம் அக்டோபர் மாசம் இல்லையா ஒரு தீபாவளி தினத்தன்று இயேசுநாதர் மார்க்கமே தேடி வராமல் போயிருப்பாரானால் என்னுடைய வாழ்க்கை என்னைக்கும் மண்ணுக்கு மண்ணால் முடிந்து போயிருக்கும்.
இதான் சாட்சி. கைவிட்டு பார்க்கலாம். இதனால சாட்சியாக இருக்கு. அப்போ பெந்தேகோஸ்தே என்றால் என்னென்றால் ஒன்று சும்மா இல்ல, நீங்கள் உங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறாரே, நிறுத்தி இருக்கிறாரே. ஆமென் சொல்லுங்க. ஆகையால் இந்த சபையை எந்த சக்தியும் அழிக்க முடியவில்லை. ஆமென். இந்த திருச்சபையை சக்தியை அழிக்க முடியும். ஏன் தெரியுமா? இது பெந்தேகோஸ்தே அனுபவத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபைகள் அழிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, உனக்கு விரோதமாய் இல்லையா எத்தனை சக்தி எழுப்பினாலும் அவையெல்லாம் அழிந்து போக நன்றி. சபை அழியாத நீ அழிய மாட்டார். ஏற்கனவே முதல்ல இயேசுவை நீட்டிய ஜீவன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போய்விடும். ஹல்லேலூயா. ஆமென். உன்னை அழிக்க நினைக்கிற அழிந்து போவார்கள். நீயோ என்னை நெஞ்சத்திற்காக உதவி செய்ய நமக்கு அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை அவர் ஊற்றி இருக்கிறார். நீ அதை சரியா புரிந்து கொண்டால் போதும். நீங்களும் ஒவ்வொருமே அப்படி இல்லையா சாட்சிகளாய் மாற கற்ற உதவி செய்வோம். ஆமென். அப்படி இவர் நான் விரும்புகிறேன். ஏதோ வந்தோம் வாங்க இருந்தும் போயிட்டோம் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? சாதிச்சு சாதனம். ஆமென். சாதிக்காம சாவக்கூடாது சொன்னார் இல்லையா? சாதனை செய்யாம சாவக்கூடாது, சரித்திரம் படிக்காம சாவக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, சாதிக்காம சாவக்கூடாது, சாதனை படைக்காம சாவக்கூடாது, சரித்திரம் சொல்லாம சாவக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதுதான் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் நமக்கு உதவி செய்கிறது. அல்லாஹ் நாம் சொல்ல விரும்புவது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய அர்த்தம் பெந்தேகோஸ்தே என்றால் தெரியுமா? அந்நிய பாஷைகள். இது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நான் ஒரு பெரிய பசுவாவுடைய செய்தியை கேட்டு அதிலிருந்து ஒரு பாயிண்ட் பண்ணி வந்துடும் உங்களுக்காக. பெந்தேகோஸ்தே என்றால் அந்நிய பாஷைகள். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? அந்நிய பாஷை பேசுற அனுபவம் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு நல்ல அனுபவம். வாசிக்கலாம். எங்கெல்லாம் இந்த அபிஷேகம் வந்து வந்தவங்கெல்லாம் அந்த அந்நிய பாஷை வடக்கு செயல்பட்டு ஒரு சில வசனங்கள் நான் கோட் பண்ணி காட்டேன். நீங்கள் அதை படித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 4ஆம் வசனமும் 8ஆம் அதிகாரம் 16, 17 வசனமும் 4 வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். 8, 16, 17. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். 19. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஓகே, இந்த 4 இடத்துல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினாரோ அங்கெல்லாம் அடுத்தது ஒரு காரியம் தெரியுமா? அவர் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். வேகத்தில் பார்க்கலாம். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. பெரிய பசுத்தோராங்க நீங்க கேட்டீங்கன்னா அவன் சொல்ற ஒரு அனுபவம் தெரியுமா? கவனிங்க. நிக்கர்சன் ஒரு பாஸ்டர். நிக்கர்சன் தங்கவயல் நெய்வேலியா தங்கவயல் கோலா அங்கே அவர் 6 மக்கள் கவனிக்க இருந்து பாருங்க. 6 மக்கள் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். வேலை செய்து ஊழியம் செய்தார். அப்படி அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் நிக்கர்சன் அந்த கிராமத்துல ஒரு குழந்தை இறந்து போச்சு. அப்போ அந்த குழந்தை எல்லாம் ஃபர்ஸ்ட் குழந்தை அவங்களுக்கு இறந்து போனோடனே அந்த குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வேதப்பட்டு அழுது அந்த குழந்தைக்கான அடையாளத்துக்கான எல்லா காலம் செய்து விட்டார்கள். திடீர்னு யார சொன்னாங்க, நம்ம ஊர்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் வந்து ஜோம் பண்ணி அடக்கம் பண்ணட்டும், அவர் கையில அதை ஒப்பு கொடுன்னு சொன்னாங்க. போய் அந்த பாஸ்டர் பார்த்து, ஐயா என் குழந்தை இறந்து
அவர் சொன்ன நான் எதுக்கும் வரணும், நீங்க இல்லை நீங்க வாங்க ஒரு ஜோம் பண்ணிட்டு போகணும்னு சொன்னாங்க. சரி அவர் ஜோம் பண்ணிட்டு நான் சொன்ன ஜோம் அதுவே மாதிரி செத்தமான குழந்தைகளை ஜோம் பண்ண கூப்பிடுறாங்க. அன்று என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டு சொன்னார், நீ போ இல்லையா நான் ஒரு அற்புதம் செய்வேன்னு சொன்னார். அவள் சென்று 10 மணி நேரம் ஆயிடுச்சு. நடந்த சம்பவம் கவனிகள் வந்து அந்த குழந்தை கையெடுத்து ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷையை பேசி ஜெபித்து முடித்துட்டு அந்த குழந்தைய அந்த கையில கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க. ஸ்தோத்திரம். நடந்த காரியமா உடனே குழந்தை தும்பி எழுந்து உட்கார்ந்து இல்லையா அவங்க அம்மாவுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கிச்சு. நடந்த சம்பவங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, ஏதோ அந்நிய பாஷை இருக்குது, ஏதோ வைத்தியாரமா வளர்றாங்க போறாங்க வராங்க இல்ல, இந்த அந்நிய பாஷையில பல ஆசீர்வாதங்களை ஆண்டு வைத்து இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிய பசுப்பா அப்படி சொல்றாரு, அந்நிய பாஷைகளை தேவன் அந்நிய பாஷையில் ஆதி கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு காரணமே இந்த அந்நிய பாஷை வரம் என்று அந்த தேவ மனுஷன் அதை சொல்லுகிறார். கவனிங்க, இந்த வரம் சாதாரணமானவர்களை அசாதாரணமான மக்களை மாற்றி விடுமா. கைது அசாதாரணமாய் மாற்றி விடுமா. அந்நிய பாஷை வரம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அற்புதமான வாசலை திறந்து விடுவார். உங்கள் அற்புதமான வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். ஆமென். மேம்படுத்துங்க. அல்லேலூயா. வைராகியை தைரியத்தை மாற்றுவது இந்த வரம். ஆமா, அவனை புரிந்தவர்களுக்கு அப்போ எத்தை கோஸ்தை என்றால் என்ன, அந்நிய பாஷையை பேசி ஆண்டவரை ஆவியை ஆராதனை செய்வது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. இந்த வரம் பழைய ஏற்பாட்டுக்காக செயல்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டுக்காக செயல்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டாக செயல்படும் போது கவலை இந்த வரம் சாதாரணமாக செயல்பட்டு வரத்தை கிரியை செய்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் பாருங்க, இந்த வரத்தின் மூலமாக கர்த்தர் செய்த ஒரு பெரிய காரியம் தெரியுமா, நாவை கண்ட்ரோல் கொண்டு வந்தார். பழைய ஏற்பாட்டுக்காக பசுத்தாவின் வருவார், அற்புதங்களை செய்வார், கடந்து போய் விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த ஆவியானவர் வந்து இறங்கின உடனே செய்த முதல் காரியம் தெரியுமா, நாவை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமென். இந்த நாவை பயன்படுத்ததான் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய ஆரம்பித்தார். மேகத்தில் பார்த்தார். இந்த அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய நாவை கண்ட்ரோல் பண்றா, இந்த நாவல் பல காரியங்கள் அடங்கியிருக்கிறது. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நாவலுக்கும் அந்நிய பாஷை, நாவலுக்கும் அந்நிய பாஷை. நமது நாவல்தான் முழு வாழ்க்கையும் நிர்ணயிக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு. நமது நாவே நமது வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கிறது. அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு காரணம் அவனுடைய நாவு, ஒரு மனுஷனுடைய தோல்விக்கு காரணமும் அவனுடைய நாவு. அல்லேலூயா. 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 நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, நாவினால் வாழ்ந்தவரும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு. நாவினால் உயர்ந்து நின்றவரும் உண்டு, தாழ்ந்தவர்களும் உண்டு. நாவினால் பலம் பெற்றவர்களும் உண்டு, பலவீனம் அடைந்தவர்களும் உண்டு. குடும்பங்களை கட்டுவது நம்முடைய நாவு. கைதற்கு பார்க்கலாம். இடித்து தள்ளுவதும் நம்முடைய நாவு. வறுமையை உண்டாக்குவது நமது நாவு. செழிப்பை உண்டாக்குவதும் நமது நாவு தான். அல்லேலூயா. வருத்தத்தை உண்டாக்குவது நமது நாவு தான். வெற்றியை உண்டாக்குவது நமது நாவு தான். உடைப்பதும் நமது நாவு தான். உருவாக்குவதும் நமது நாவு தான். ஆண்டவர் அதை நம்முடைய வல்லமையை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய நாவினாலே எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்கிறோம். வாழும் நாவினாலே, சாவும் நாவினாலே. நீதிமொழிகள் 18:20 சொல்கிறது, மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை ருசிப்பார்கள். நல்லா புரியுமா? இருந்து பாருங்க. மிக முக்கியமான ஒரு செய்தி தான் தெரியுமா? இந்த செய்தி ரொம்ப கவனிக்கணும். அது விசேஷம் பெண்கள் கவனிக்கணும். ஏன்னா ஆண்டவர் குடும்பத்தை கற்ற பொறுப்பு, குடும்பத்தை செழிப்பாக்குற பொறுப்பை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம குடும்பங்கள் உடைவது, உருவாக்கப்படுவது, வெற்றி அடைவது, தோல்வி அடைவது எல்லாமே நம்ம நாவல் வச்சிருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
அவர் சொன்னார், பள்ளக்கு ஏற்பதும் உன் நாவாலே, உன் பல் உடைக்கப்படுவதும் நாவால். ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன், அதை சொன்னாலும் நல்லா ஒரு ஆனது மாட்டாங்க பாஸ்டர், பொண்ணுதான் தெரியாது. அடங்கா விடா வாயாடினா வாயோட உருவாகிய வாயாங்க, அவ்வளோ வாயாடு. பெண்களுக்கு வாய் இருக்கக்கூடாது. ஆனா பெரிய நாடு சொல்றாரு, சண்டக்காரியம் கோபக்காரியமான வீட்டிலே குடியிருப்பதை காட்டிலும் வனாந்தரத்தில் இருப்பதை நலம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீங்க நிறைய பேரை பயிற்சி முடிச்சு அடைவதே பெண்களுடைய நாவு தான். நாவு பட்டைய கூர்மையானது. கவனிங்க, அந்த பெண் அவ்வளவு பெரிய வாயாடியா இருந்தாலும் யாருமே அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க வரல. அவ்வளவு வயசாகி கொண்டே போச்சு. ஸ்தோத்திரம். பெரிய அந்த ஊருக்கு வெளியே மாவட்டம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் என்ன பண்ணா, இவளுக்கு துணிஞ்சு வந்து கல்யாணம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். அவன் ஆங்க கல்யாணம் முடிஞ்சு அம்மாவுக்கு அனுப்புவாங்க இல்லையா, பண்ணும்போது இப்போ மாதிரி வண்டியில் அவர் குதிரை வண்டி தான். அதனால அந்த மாப்பிள்ள ஒரு குதிரை வண்டி கூட பண்ணிட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு கொடுத்த எல்லா சாமசம் குதிரை வண்டி ஏற்றினாரு. வண்டி போக ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவோட தாடை கட்டி அமைச்சாங்க. வண்டி தூரம் போனோடனே இந்த குதிரை வந்து என்ன பண்ணிச்சு, அந்த வாரம் எடுக்க முடியாம சண்டிதனை பண்ணி படுத்துருச்சு. அவன் சொன்னா, குதிரை ஒழுங்கா போயினேரு, டென்ஷன் ஆக்கிறாத. ஆமா, இது ஃபர்ஸ்ட் மார்னிங் சொன்னான். எத்தனை மார்னிங்? ஃபர்ஸ்ட் மார்னிங். குதிரையும் கரெக்டா ஏது மூவ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போய் மறுபடியும் என்ன பண்ணிச்சு, படுத்துருச்சு. சொன்னா, குதிரை என்ன ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு, ஏற்கனவே நான் ஒரு வாயாடி கொண்டு கல்யாணம் வந்துக்கிறேன். அவளும் பேச ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் குதிரை மூவ் ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் போய் குதிரை பட்டுச்சு. இவர் பேசுனா, குதிரை கொண்டு வந்திருக்கிறேன், வண்டியை இன்னும் ஃபர்ஸ்ட் மார்னிங் தான். ஹலோ கவனிங்க, குதிரை வண்டி போகுது. 3ஆம் நாள் குதிரை படுத்து பார்த்தீங்களா, அவன் கையில ஒரு துப்பாக்கி வந்தான். எடுத்தா குதிரை சூட் பண்ணான். குதிரை செத்து போச்சு. அந்த சாமான யார் எடுத்து போறாங்க, புஷப்பட்டு எடுத்து தான் இருக்கிறாங்க. சொன்னாங்க, நீ முன்னாடி குச்சியை நான் சைடு பார்த்தேன்னு சொன்னாங்க. அவன் அந்த வண்டியை எடுத்து போற அளவு முடியல. அவன் கத்த ஆரம்பிச்சிட்டா. என்னால முடியாது, என்ன ஃபர்ஸ்ட் மார்னிங் சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே 3 மார்னிங் குதிரை மாறி ஆச்சு இல்லையா, துப்பாக்கி அந்த வச்சிருக்கான். அவன் பயந்துட்டு மறுபடியும் அந்த வண்டியை முடியல. என்னங்க நான் மாடா குதிரையா என்ன பிடிப்பேன், உனக்கு இது செகண்ட் வார்னிங் சொன்னாலும் அவ்வளவு தோத்திரம். கவனிங்க, குதிரை வண்டி போய் வீடு சேர்ந்துச்சு. அந்த அம்மா அன்னைக்கு மூடன வாய் தான், சாவர வரைக்கும் திறக்கவே இல்லையா. ஏன்? 3வது வார்னிங் கொடுத்தா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசு என்று. அதனால அன்னைக்கு அந்த அம்மா மூடன வாயே சாகர வரைக்கும் திறக்கல. பாருங்க, தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அதான் ஆண்டு சொல்றார், நாவு ரொம்ப முக்கியமானது. நாவு ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாவை குறித்து அழகாக ஒரு 4 காரியம் சொல்லி இருக்கிறார். சொல்ல விரும்புகிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. 1, எல்லாரும் யாக்கோபு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும். முதலாவது நாவுக்கு என்ன பேர் தெரியுமா? கடிவாளம். சொல்லுங்க. ஹலோ, நாவுக்கு பேர் என்ன? கடிவாளம். யாருக்கு கடிவாளம் போடுவாங்க? சொல்ற, குதிரைக்கு கடிவாளம். பாத்துறீங்களா? குதிரை வாயில ஒரு கடிவாளம் போட்டு பாத்தீங்களா? அந்த குதிரை இழுக்கும் போது வாய் தருக்கு, அந்த வாய் கிழியும். அப்பதான் அந்த குதிரை என்ன பண்ண, கண்ட்ரோல்ல வரும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. இங்க சொல்றாரு, நாவு ஒரு கடிவாளத்துக்கு சமமாக இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு. கவனிக்கணும், குதிரை அடக்க முடியாது. குதிரைக்கு கடிவாளம். இந்த எருது மாடு என்ன பண்ணுவாங்க? மூக்குனாங்கயிறு. ஏன்? அது மூக்குல விட்டு ஏன் பண்ணிக்கிறாங்க? அப்படி இழுத்தான மூக்கு அறந்துரும். அந்த மாடு கீழ்ப்படியும். சில அடங்க மாடு பார்த்து காலில் கட்ட பாத்தீங்களா? பாத்தீங்களா? பாக்கலையா?
அடங்காத மாடுனா கால் கட்டணும், அது வேகமா டம்மு டம்மு 2 காலையும் அடிக்கும், அதனால ஓட முடியாது. இப்படி நாம் நமக்கு கீழே இருக்கிற மிருகங்களையோ மக்களையோ நடத்துவதற்காக சில காரியங்களை செய்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பாருங்கள் குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அதுக்கு கடிவாளங்கள் போடப்படுகிறது. ஆமென். அத சொல்லிட்டு சொல்றாரு, பாருங்கள் குதிரைகள் கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களிலே கடிவாளம் போடுகிறார்கள், அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் ஆவியானவர் இந்த பெந்தேகோஸ்தே நாளில முதலாவது பிடிச்சது நம்முடைய நாவை பிடிக்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய நாவை பிடிச்சாதான் இந்த முழு சரீரத்தையும் அவருடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். ஆமென் ஆமென். ஏன்னா இந்த முழு சரீரத்தையும் ஆளக்கூடிய எது தெரியுமா? நாவு. பைல் போட்டு உங்களுடைய ஆயுள் சக்கரத்தையே நடத்தக்கூடிய எது தெரியுமா? நாவு. ஆமா, நீங்க சரியான நாவை பயன்படுத்தினா 100 வருஷம் வாழலாம். ஆமா, ஆனா பைபிள் சொல்லுது, நான் வாழ விரும்புகிற பெண்ணாதான் டெய்லி சொல்வேன், ஆண்டவரே நீடித்த நாட்களால் நீர் என்னை திருப்தியாக்கி உங்க ரட்சிப்பை நான் காணும்படியா செய்யும் என்று எழுதியிருக்கிறதே உடைய வார்த்தை மொழி எனக்கு ஆகட்டும். நான் டெய்லி சொல்லுவாங்க, தினந்தோறும் நான் சொல்லுவேன், வாதையின் கூடாரத்தை அணுகாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யும் பலன் உண்டு, அவர் திரும்ப என் நாட்களை வாழ வயது போல் ஆக்குவார் என்று எழுதியிருக்கிறதே உடைய வார்த்தை மொழி எனக்கு ஆகட்டும் என்ற வசனம் தினந்தோறும் சொல்லுகிறேன். தெரியுமா உங்களுக்கு வசனம் இருக்குது இல்லையா? 103ஆம் சங்கீதம் எடுத்து பாருங்களேன். 103ஆம் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் எடுத்து பாருங்களேன். நான் தினந்தோறும் வசனம் சொல்லுவேன். நான் தினந்தோறும் சொல்லுவேன், நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், நன்மையால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமமாய் திரும்ப என் வயதை அவர் வாழ வைத்து போலாக்குகிறார். கவனிங்க கவனிங்க, இதெல்லாம் ரகசியங்கள், ரகசியம் தான், ரகசியங்கள். நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தம்முடைய நாவை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கீழ்ப்படுத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கை சக்கரத்தையே கர்த்தர் சுழற்ற ஆரம்பித்து விடுவார். ஆமென் சொல்லுங்க. வசனம் தெளிவா சொல்லி பாத்தீங்களா? நாவும் நெருப்புத்தான், நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. கவனிங்க கவனிங்க, உங்க ஆயுள் சக்கர கவனிங்க. நீங்க 100 நாள் வாழ்வதும் உன் கையில் தான் இருக்கிறது இல்லையா? நாளைக்கே போறதும் கையில் தான் இருக்குது. ஆமா, அது பைபிள் சொல்லுது. உன் ஆயுள் சக்கரம், உன் ஆயுள் சக்கரம் எங்கத்தமா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆயுள் சக்கரம் இருக்குது, நாவல் தான் இருக்குது. சில சொல்லுவாங்க, இந்த கஷ்டம் தாங்க முடியல, நான் செத்தாதான் கஷ்டம் வரும், நான் சாவதான் போறேன் பாரு, என்னைக்கே ஒரு நாள் நான் சாவதான். நான் சொல்றேன், சீக்கிரம் போயிடுவேன் நீ, ஏன்னா நீ அறிக்கை பண்ணிட்டல, நீ அறிக்கை பண்ணிட்டல. கவனிச்சுங்க, உன் ஆயுள் இங்கதான் இருக்கும், நாக்கள. அதனால தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அது உங்க நாவில அறுக்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது இல்லையா? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணி, நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி எழுதியிருக்க. ஆண்டவரே உடைய வார்த்தை மொழி ஆகட்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆமா, உனக்கு என்னென்ன காரியம் வேணுமோ அதெல்லாம் சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணு. அதான் சொல்லுது. இது ஒரு கடிவாளம். எப்படி குதிரை கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த கடிவாளத்தை பயன்படுத்தி இல்லையா அதுக்கு சரீரத்தை கீழ்ப்படுத்துறாங்களோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே தம்முடைய பரிசுத்த ஆவி உங்க மேல ஊற்றி அவர் கொடுக்கிற அந்நிய பாஷையினாலே உங்க நாவை அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். கைத்தட்டி அவர் மகிமைப்படுத்து. ஆமா, கண்ட்ரோல் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். புரிஞ்சுச்சா? ஏன் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்ற தெரியுமா? இந்த 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 நாட்கள்ல இந்த நாவு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஹல்லேலூயா. ஆமா, இந்த நாவல் தான் பல காரியம் உண்டு என்பதை சாலமோன் ஞானி ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார். நீதிமொழியில நிறைய காரியம் சொல்றாரு. நீதிமானுடைய நாவு ஜீவ விருட்சம், நீதிமானுடைய நாவு ஜீவ ஊற்று, இப்படிலாம் பல காரியம் சாலமோன் சொல்றாரு. கவனிங்க, இந்த நாவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக தான் கர்த்தருடைய ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி உங்க நாவை தம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையால் நீங்க தொடர்ந்து அந்நிய பாஷைகளை பேசும்போது கவனிங்க,
உங்க நாவை கர்த்தர் தம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர ஆரம்பித்து விடுவார். ஆமீன். தேவையில்லாமல் பேசுவதை அவர் தடை பண்ணி கொண்டே இருப்பார். அவிசுவாசமாய் பேசுவதை அவர் தடை பண்ணி கொண்டே இருப்பார். இல்லையா, நெகட்டிவாய் பேசுவதை அவர் தடை பண்ணி கொண்டே இருப்பார். ஆமீன். அவிசுவாசமாய் பேசுவதை அவர் தடை பண்ணுவார் அல்லது உணர்த்துவார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஆகையால் தான் இந்த அந்நிய பாஷை வரத்தை ஆண்டவர் நம்ம மேல ஊற்றி நம்ம நாவை பயன்படுத்தி ஏன் செய்யறாருன்னா, முதலாவது காரியம் பாருங்க, உங்க நாவு ரொம்ப விலையேற பெற்றது. அல்லேலூயா. வாழ்வு, சாவு, நன்மை, தீமை, உயர்வு, தாழ்வு, இல்லையா, செழுமை, வறுமை எல்லாமே வாயில் தான் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. நான் தினந்தோறும் சொல்லுவேன், என் ஜெபத்துல 10-15 நிமிஷம் இந்த வேத வசனம் அறிக்கை பண்ணி கொண்டே இருப்பேன். இல்லையா, சொல்லுவேன், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையில் நிறைவாக்குவார். இல்லையா, நான் அநேக ஜாதி கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன் என்ற வார்த்தையை தினந்தோறும் சொல்லிக் கொண்டே இருப்பேன். ஆமேன். ஆவியானவர் என் நாவை அப்படி பயன்படுத்த 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 கவனி அந்த வசனங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஆமா, தேவனால் பிறந்த நான், இல்லையா, இந்த உலகத்தை ஜெயிப்பேன். ஆமீன் சொல்லுங்க. உலகனா என்ன தெரியுமா? உலகனா என்ன? உலகம் என்றால் என்ன? போட்டிருக்கேன். உலகம் என்றால் என்ன? உலகம், மாமிசம், பிசாசு. உலகம், மாமிசம், பிசாசு, இல்லையா? இது மூன்றையும் ஜெயிப்பதற்காக தான் சொல்வேன் நான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த, இல்லையா, நான் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுங்களா? நீங்க உங்க நாவை பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில, இல்லையா, இந்த தேவனுடைய வார்த்தையை இந்த வேத வசனத்தோடு இணைந்து அபிஷேகம் நிறைஞ்சு நீ பேச ஆரம்பிக்கும் போது உங்கள் நாவை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்க உங்க நாவுல கடிவாளத்தை போட ஆரம்பித்து விடுவார். அப்ப நீங்க தேவையில்லாத வார்த்தை பேச மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தையை பேச மாட்டீங்க. ஏன்னா கடிவாளம் போட்டாச்சு, இல்லையா? எத்தனை பேர் இந்த கிருபை வேணும்? அவர் என் கடிவாளம் போடணும் பாஸ்டர், என் வாயில அவர் கடிவாளம் போடணும். சில பேர் பேசி பேசியே கெட்டு போன ஆளுங்க உண்டு, பேசி பேசியே குட்டிச்சவர ஆன ஆளுங்க உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவிசுவாசமா பேசி பேசியே சில பேர் கெட்டு போனது உண்டு. அல்லேலூயா. சில பேர் வாய் தான் முடியாது, நடக்கவே நடக்காது. கிழக்கு முளைக்கிற சூரியன் மேற்கு முளைச்சாலும் நடக்காது. அவன் சொன்னபடி ஆகிடும், இல்லையா? 6:2 நினைக்கிறேன், வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 6:2. நீதிமொழிகள் 6:2. நீதிமொழிகள் 6:2. நீ உன் வாய்மொழிகளாலே சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டு போனாய். சில பேர் பேசி பேசி தங்க வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்காங்க. தனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கெடுத்துட்டாங்க, தனக்கு வர வேண்டிய நன்மை கெடுத்து இருக்கிறாங்க, தனக்கு வர வேண்டிய உயர்வு, வேலை வாய்ப்பை இழந்துட்டாங்க, இல்லையா? வெற்றி கூட இழந்துட்டாங்க. அல்லேலூயா. நாலாம் பாஸ் பண்ண மாட்டேன் பாஸ்டர், நாளா இருக்க முடியாது, இல்ல, இல்லையா? உன்னதான் ஆண்டு சொல்றியா? தேவனால் பிறந்தவன் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கைதை ஆண்ட மேம்படுத்துமா? உங்க விசுவாசம் இருக்க, அதுதான் இந்த உலகத்தை ஜெயிக்க கூடியது. ஆமா, முடியாதுன்னு சொல்லாத. தெய்வத்தை அறியாத ஆட்களுக்கு அவ்வளவு விசுவாசம் இருக்கு. இயேசுவே நம்பிக்கை கொண்டு உனக்கு விசுவாசம் இல்லை, இல்லையா? இன்னைக்கு சாவனா, நாளைக்கு சாவனா, இருப்பனா, போவனா, இந்த வாயின் வார்த்தையே வாழ்க்கை இப்படி ஆக்கிச்சு. இன்னைக்கு நீ கர்த்தருடைய ஆவியானவர் கையில உன் வாயை ஒப்பு கொடு. சொல்லு, பரிசுத்த ஆவியானவரே, என் நாக்கு ஒப்பு கொடுறேன்ப்பா. பேசி பேசியே குடிசர் ஆகிட்டேன். நான் மாத்திரம் என் குடும்பத்தையே நான் குடிசர் ஆகிட்டேன். அதுதான் ஆவியானவர் நிறைய பெண்களுக்கான உபதேசம் நிறைய வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இந்த சபையில ஆண்கள் கொடுப்பதை காட்ட பெண்கள் நிறைய உபதேசம் கொடுக்கிறோம். குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை அவன் கையில கொடுத்து இருக்கிறார். எஸ். அடுத்த வாசம் 4 வாசிங்க பார்க்கலாம். 4. கப்பல்களையும் பாருங்கள், கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும். கப்பலை பார்த்துறீங்க? கப்பல் கப்பல் கப்பல். ஹலோ கப்பல், உன் பேர் என்ன தெரியுமா? குணசாலியின் ஸ்திரீ வியாபார கப்பலை போல் இருப்பாளாம். நான் ஒரு நிச்சயதார்த்த 6 பேசினேன். அங்க சொன்னேன், மாப்பிள்ளை பார்த்து, எப்பா நாங்கள் இன்றைக்கு ஒரு வியாபார கப்பலை உனக்கு கொடுக்கிறோம். அவனுக்கு அப்ப புரியல. ஒவ்வொரு பொண்ணும் ஒரு வியாபார கப்பலா. வியாபார கப்பல் விலை என்ன தெரியுமா?
மகிமைப்படுத்து. நீ குணசாலியா இருந்து நான் ஒரு வியாபார கப்பல். அப்ப கூட பல்ல தெரிய மாட்டேதம்மா. நான் சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்கன்னு ஒரு வியாபார கப்பல். ஆனா இது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, சூப்பர் ஆயிடும் நீ. ஆமென். நீ ஒரு குணசாலியா மாத்தின்னு வச்சுங்க, நீதான் கப்பல். ஹல்லேலூயா. நீதான் கப்பல். ஆமென். நீதான் கப்பல். அந்த செழிப்பு உனக்குள்ள வர ஆரம்பிக்கும். பை சொல்றாரு, கப்பலை பாருங்கள். கப்பல் பெருசு பெருசு சொல்றாரு. கப்பலை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும். மகா பெருசு. ஒரு கப்பல்ல சின்ன தியேட்டர் இருக்குது, நீச்சல் குளம் இருக்குது இல்லையா, பெரிய பெரிய டைனிங் ஹால் இருக்குது இல்லையா, எல்லாமே இருக்கு கப்பல்ல. எஸ். பெரிய காற்றுகளால் அடிபட்டாலும், கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அதை போலதான் நாக்குன்றார் அவர். கைத்தட்டுங்க பார்க்கலாம். வாசித்தீங்களா? அந்த மாலுமி எங்க போகணும்னு அவன் டைரக்ட் பண்றானோ, அது எவ்வளவு காத்து அடிச்சாலும் சரி, எவ்வளவு புயல் அடிச்சாலும் சரி இல்லையா, இலங்கைக்கு போகணும்னு அவன் டைரக்ட் பண்ணானா, அந்த சுக்கா என்ன பண்ணுவான், அதுக்கேற்ற மாதிரி திருப்பினா அங்கதான் போய் நிற்கும். கவனிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை குறித்துதான ஒரு எதிர்காலத்தை ஆண்டவங்க சொல்றாரு இல்லையா? உன் வாழ்க்கையை குறித்தான ஒரு எதிர்கால வரைபடத்தை ஆண்டு சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்க. ஆமா, நீ எதிர்காலத்தை குறித்து தானே நடத்த வேண்டிய வாழ்க்கையை குறித்து சொல்றாரு. அந்த சின்ன சுக்கானை வச்சு இல்லையா, மறுபடியும் அதை வாசிக்க பார்க்கலாம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும், கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக போய் சேரும். ஆமென். என்ன காத்தடிச்சாலும் சரி, என்ன புயல் அடிச்சாலும் சரி, அந்த மாலுமி எங்க போகணும்னு அவன் வைக்கிறானோ அங்க போகிறதுக்காக தான் அந்த சுக்கான வச்சிருக்கிறான். நான் சொல்லட்டுமா? நம்ம போகும் இடம் எங்க இருக்கு? நீ போக போற இடம் ஒரு நல்ல இடம். வருத்தம், பசி, தாகம், மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். அல்லேலூயா. நம்ம போகும் இடம் நல்ல டைரக்ஷன் பண்ணி வச்சுக்க ஆண்டவர். அங்க போறதுக்காக ஆவியானவர் நம்மள என்ன பண்ண, சரியா அந்த சுக்கான வச்சு நடத்துறாரு. ஆமென். அப்போ இதுக்குள்ள பல காத்து அடிக்கலாம், புயல் அடிக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையை இல்லையா, இந்த சின்ன சுக்கான வச்சு என்ன பண்ணலாம் தெரியுமா, அதை சரியா டைரக்ட் பண்ணி நீ போக இடத்த சரியா கைட் பண்ணி போய் சேர்ந்துடலாம். புரிஞ்சா உனக்கு? புரியுதா? ஆண்டவர் உனக்கு என்ன, கவனிங்க, ஒருத்தர் சொன்னாரு, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டு மறைச்சுதான் வச்சிருக்காரா. நம்ம தான் என்ன பண்ண தெரியுமா, விசுவாசத்தினாலும் வேத வசனத்தினாலும் இல்லையா, நம்ம ஒவ்வொரு முறையும் அடியெடுத்து வைத்து அதை பிடிக்க வேண்டும். இப்போ கவனிங்க, நானே இவ்வளவு பெரிய பாஸ்டா வருவேன்னு எனக்கே தெரியாது. ஆனா கொஞ்சம் விசுவாசம் இருந்தபடினால ஆரம்பத்திலே அந்த விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பித்தேன். என்னுடைய வாயின் வார்த்தையின் மூலமாக. என்னமோ இயேசு மட்டும் பாரு, விசுவாசம் எதுவும் செய்யும், இயேசுவை பார்த்து கொண்டிருக்கும், இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட என் வாழ்க்கை தான் இன்னைக்கு இல்லையா, ஆலமரம் மாதிரி தேவ கிருபையினால உயர்ந்து இருக்கு. என்னோடு கூட ஆரம்பித்தவர்கள் இன்னைக்கு யாரும் நான் பார்க்கல. காரணம் தெரியுமா? இந்த நாவை பயன்படுத்தினேன். என்னைக்கு நான் இந்த விசுவாச போதனையை கற்றுக்கொண்டனோ அன்றிலிருந்து நாவை பயன்படுத்தி சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றிக்கொண்டேன். ஹல்லேலூயா. எதிர்ப்புகளை இல்லையா சாதகமாய் மாற்றிக்கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லு, போ ஆண்டு பார்த்துக்குவார். போ ஆண்டு பார்த்துக்குவார். சிம்பிள் தான். அது ஆண்டு கிரியை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் சொல்ற வரேன்னா, உங்க நாட்கள் தாங்க எல்லாமே அடங்கி இருக்குது.
அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்க நாவை தம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க மாத்திரம் இந்த பரிசுத்த ஆவியினாலும் அந்நிய பாஷையினாலும் உங்க நாவை நீங்கள் முற்றிலுமாய் ஆளுகை செய்யும் போது, நான் சொல்றேன், இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு புது மாற்றத்தை நீ பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமா, வறட்சியா இருக்கும் வாழ்க்கை இல்லையா வனாந்தரமாய் மாற ஆரம்பித்து விடும் இல்லையா. சாதாரணமாய் இருக்கும் வாழ்க்கை அசாதாரணமாய் மாற்றப்படும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஓடி நிக்கிற ட்ரெயினா இல்ல, ஓடி எழும்புற பிளைனா மாறிடுவீங்க நீங்க. எஸ், ட்ரெயின் ஓடி நிற்கும், ட்ரெயின் ஓடி ஏறிடும். எப்படி ஃப்ளைனா ட்ரெயினா? ஃப்ளைட், பறக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றாரு, நீங்க போக வேண்டிய டைரக்ஷனை அந்த சின்ன சுக்கா தானே பண்ணுமா, சின்ன சுக்கா தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிச்சுச்சா? காத்து அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி இல்லையா, இந்த நாவை இதுதான் உனக்கு சுக்கம், இதான் சுக்கம். ஆமென் இல்லையா. பெரிய புயல் அடிக்குது, இயேசுவின் நாமத்தை அமைதியா, இயேசு நாமத்தை எறையாத சுக்கான பயன்படுத்தி எல்லாம் போட்டு ஆடணும். ஹலோ ஹலோ, நீ இந்த சுக்கான பயன்படுத்தி கொஞ்சம் எண்ணெய் ஊத்துன்னு வச்சுங்க, அப்படி பத்தி ஏரியா போடு இல்லையா. இது நெருப்பு, சொல்லு நெருப்பு. ஹலோ சிஸ்டர், நெருப்பு உன் வாயிலே வச்சிருக்கிற. ஆமா, ஹலோ சொல்லு, புரியுதா, புரியுதா? அதனாலதான் ஆவியானவர் பாருங்க உங்க நாவை தம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர விரும்புகிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின உடனே அவர் தம்முடைய நாவை பிடிக்க ஆரம்பிச்சார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அப்ப நீங்க இந்த நாள்ல இருந்து உங்க நாவை பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல்ல கொடுத்துருங்க. நீலிருந்து கவனி அம்மா, கவனி, கண்ட்ரோல்ல கொடு இல்லையா. ஒரு 10 நிமிஷமாவது இந்த நாவை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியோட பேச ஆரம்பி, பேச ஆரம்பி. உன் சூழ்நிலை எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசியமா. அப்படியே நாவானதும், அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும், சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும், பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், பாருங்கள், சிறிய நெருப்பு, சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. சின்ன நெருப்பு தான் பெரிய காட்டை கொளுத்து இல்லையா, கொளுத்துதான், கொளுத்துதான். நீ நிறைய குடும்பம் இல்லையா ஒண்ணுமில்லா போன காரணம் சின்ன நெருப்பு தான். புரிஞ்சுச்சா? தயவு, அதான் சொல்றேன், ஆவியானவர் சொல்றாரு உன்கிட்ட, நீ வீட்டில் போய் இதை மறுபடியும் வாசித்து பாருங்க. ஏன் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆண்டு ஏன் புது சபை கொடுத்தாரு இல்லையா? கவனிங்க, இந்த சபையை கொண்டுதான் அவர் பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த சபையை வைத்தான் ஆண்டவர் இல்லையா தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறார். இந்த சபையை வைத்தான் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ண போகிறார். ஆமென். விசுவாசை நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள், நவமான பாஷையை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று கொடுத்து அவனை சேதப்படுத்தாது. அப்புறம் வியாதிகள் கை வச்சா சுகமாயிடும். ஹலோ, அப்போ அவர் தம்முடைய வல்லமையை யார் மூலமா செயல்படுத்த வேண்டும் விரும்புறாரு? அன்னைக்கு சர்ச்சில் ஒரு பாப்பாவுக்கு பயங்கரமான ஏவல் பிசாசு. கவனிங்க, அன்னைக்கு கத்தியம் தொண்டையே கட்டி போச்சு, ஆனா பேய் ஓடி போச்சு, பேய் ஓடிச்சு. சொல்லுது, அந்த பாய் என்ன போப்பான்னு சொல்றான், நான் போக முடியாது. நான் சொன்னேன், எந்த பாய் அம்சனா அந்த பாய்கிட்ட போ, அவனை அடி, அவனை தூக்கி போடு, எட்ட போடு. இல்ல அவன் பல்ல கடிக்கிறான், நீ கடி, போக முடியாது. இயேசுவின் நாமத்தை போ. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பலவீனமான வியாதியை போ. எதுல நடக்குது? அப்போ தெய்வம் தம்முடைய வல்லமையை எது மூலமா நிரூபிக்க விரும்புறாரு? ஆமா, புரிஞ்சுச்சா? அதுக்குதான் புதிய ஏற்பாட்டு காலத்துல கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல செப்பரேட் ஒரு மனுஷன் மேல வருவாரு, அவனை கொண்டு அற்புதம் செய்வாரு, அப்புறம் போயிடுவாரு. ஆனா இங்க அப்படி இல்லை இல்லையா? கூடியிருந்த 120 பேர் மேலும் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றினார். ஏன் ஏன் ஏன்? இன்னைக்கு 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த மக்களுக்கு தெய்வத்தை வல்லமை வெளிப்படுத்த வேண்டுமானால் அதுக்கு நீங்கள் நானும் அவசியம்.
ஆமென். உங்க நாவு அவசியம். ஆகையால் தான் உங்கள் நாவை தம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆகையால் தான் இந்த அந்நிய பாஷை அந்த அபிஷேகம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென். நீங்க இன்னைக்கு இருந்து அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏயா பல பிரச்சனைகள் ஒண்ணும் இல்லாம போவதை நான் பார்க்க முடியும். ஆமென். சொல்றாரு நான் ஒரு நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி. இது ஒரு உலகம். உன்னுடைய வாயிலிருந்து ஜீவ ஊற்று போட்டிருக்கப்பா பைபிள். ஜீவ ஊற்று எங்க இருக்கு? ஹலோ, உன் வாயில ஜீவ ஊற்று இருக்கு. ஆமா, அதினிடத்துல ஜீவ இருக்கா? அப்புறம் ஜீவ ஊத்தம் வாயில வச்சுக்கினே ஏன் நீ வீட்டை மாத்தணும்? ஏன் நீ போர் போடணும்? இதுதான் விசுவாசத்தினுடைய ரெவலேஷன். ரெவலேஷன். நம்ம சற்று நம்முடைய அந்த ரெவலேஷன் நாலேஜை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சு வச்சுங்களேன், நதி நம்ம வீட்டு பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும். ஆமா ஆமா சொன்னார் ஆண்டவர், நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், பள்ளத்தாக்கு எங்க வாய்க்காலை விட்டு நான் அதை நெருப்பு. எங்க சொல்ற? வனாந்திர சொல்றாரு அவரு. வெட்டுனாரு. அவன் வெட்டிட்டான். மணல் பார்த்தா தண்ணி வந்து நிக்குது. எல்லாம் அந்த நாக்கு தான். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு காரியம் செய்யறாரு இல்லையா? எடுத்து கிணறு எடுத்து வாசிக்கிறாரு. என்ன பாட்டு பண்ண இல்லையா? ஊற்று தண்ணீரே இல்லையா? ஒரு பாட்டு பாட்டு பண்ண கிணறு வச்சு பாட்டு பாடி பண்ணிக்கிறேன். பாட்டு பாட்டு சொல்றாரு இல்லையா? ஆவியான அவர் மேல் வந்து இறங்கினாராம். அவர் கிணறு எடுத்து பாட்டு பாடிருக்கான்னு நினைக்கிறேன். பாட்டு பாட்டு சொல்றாரு, நாளைக்கு இந்த நேரம் பாரு தண்ணி வந்து நிற்கும் பாருன்னா. அது மாதிரி நாளைக்கு பார்த்தா தண்ணி வந்து நிக்குது. ஹல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, உலகமே உனக்குள்ள இருக்கு ஆண்டவர். பயன்படுத்து பயன்படுத்து. இதை பரிசுத்த ஆவியானதான் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அவர் தான் அதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. தீமையான தூர அமிச்சிட்டு நன்மையானது உலகத்துல கொண்டு வருவார் ஆண்டவர். வாசிமாத நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி. ஹலோ, நெருப்பு நெருப்பு நெருப்பு. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். இது அநீதி நிறைந்த உலகம். இது மீதியாவும் மாத்தில நம்ம. நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும், கவனிங்க, இந்த முழு சரீரத்தையும் கரைப்படுத்தக்கூடியது. ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடு. ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தக்கூடியது. பி கேர்ஃபுல்லா இருங்க, பி கேர்ஃபுல்லா இருங்க. ஒண்ணு நம்ம சரீரத்தை கரைப்படுத்தும். ரெண்டாவது என்ன பண்ணுமா? நம்முடைய ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணுமா? அது என்னதான் நீ யோகா எடுத்தாலும் சரி, நீ என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி இல்லையா, நீ என்னதான் அந்த நல்ல புரோட்டீனா சாப்பிட்டாலும் சரி இல்லையா, இந்த சின்ன அவயமாகிய நாவின் சரியா யூஸ் பண்ணலன்னா உன் ஆயுள் சக்கரம் பண்ணுமா? கொளிச்சிடும் பிசாசு. புரிஞ்சுச்சா? நாவை சரியா யூஸ் பண்ணணும். டெய்லி சொல்லுங்க, ஆண்டவரே இல்லையா, நீடித்த நாட்களால் நீ என்னை திருப்தி ஆக்கி உங்க ரட்சிப்பை நான் காணும்படியா செய்யும் ஆண்டவரே. ஆமேன். எத்தனை 99 சங்கீதம் பார்க்காமே தெரியும். டெய்லி அதை சொல்லி அறிக்கை பண்ணு. நான் டெய்லி அதை அறிக்கை பண்ணுவேன். 120 சங்கீதத்தை டெய்லி நான் அறிக்கை பண்ணுவேன். 23 சங்கீதத்தை டெய்லி அறிக்கை பண்ணுவேன். இந்த மாசம் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தனையும் டெய்லி அறிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவன் சொன்னபடிதான் ஆகும். பிசாசு சொன்னபடி ஆகாது. சூழ்நிலை சொல்ற மாதிரி ஆகாது. நீ என்ன சொல்றியா அது ஆகும். நான் சொல்வேன், இனி யாக்கோபு நான் வெட்கப்படுவதில்லை, இனி நான் என் முகம் செத்து போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் என்னை விசாரிக்கிறோம். ஆனபடினாலே என் கவலையில நான் அவர் மேல் வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரையே ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே உம்முடைய வாயின் வார்த்தை ஆகட்டும் சுவாமி. ஆமென் சொல்லுங்க. ஆமா இல்லையா? தினம் சொல்லுவேன், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், எந்த ஜாதியில் செய்யப்பட அதிசயம் செய்வேன். நான் உன்னோட கொடுந்து நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னீங்களாப்பா, உங்க வார்த்தை ஆகட்டும் சொல்லிப்பாரு இல்லையா? உன் வாழ்க்கை சக்கரமே சூப்பரா மாறும். முட்டுகிற இருள் விலக ஆரம்பிக்கும், தோல்விகள் விலக ஆரம்பிக்கும், பலவீனம் விலக ஆரம்பிக்கும், வியாதி விலக ஆரம்பிக்கும், பிசாசு உன்னுடைய விலக ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? இது 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 ஆவி பட்டயம். இது பைபிள் சொல்லுது, ஆவியின் பட்டயமாகிய
வேத வசனம், ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம் நீ பயன்படுத்தினா பிசாசு உன் பக்கம் கூட நிக்க மாட்டான். ஆமென். எத்தனை பிசாசு உன் பக்கம் நிக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்க? என் பக்கமே வரக்கூடாது பாஸ்டர், அவனால நான் பட்ட பாடு போதாதா இல்லையா, அவனால பட்ட கஷ்டம் போதாதா? கவனிங்க, இன்னிலிருந்து தீர்மானம் எடு, அவன் பக்கம் வரக்கூடாது. ஆமென். சொல்லணும், என் பக்கமே இரும் என் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. அப்படி இனிமேட்டு சொல்லணும், என் பக்கமே இரும். இதுவரையும் பக்கம் யாரு இருந்தா? 21 days யாரு இருந்தா? யார் இருந்தா? பிசாசு. ஏன்னா நீ பேசின வார்த்தை, நீ அறிக்கை பண்ண அவிசுவாச வார்த்தை, நெகட்டிவா பேசுனது, அதை கேட்டுட்டு அவன் பக்கமே நின்று இருக்கிறான். என்னோட அவனுக்கு உன் ஜோலி பார்த்து போமா, அன்னைக்கு என் நாவை நான் ஆண்டு கையில் ஒப்பு கொடுக்க போறேன் இல்லையா, அவர் என் நாவை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர போகிறார், ஆளுகை செய்ய போகிறார். ஐயால் இன்று முதல் இயேசுவின் பக்கம் நிற்க போறார். ஆமென் சொல்லுங்களேன். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அடுத்தது, சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. இந்த நாக்க அடக்க மனுஷனால் முடியாது, தெய்வத்தால் தான் முடியும். அதனால தான் அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஏன்னா உன் நாவு அநீதி நிறைந்த உலகம், அது நெருப்பு, அது ஒரு இல்லையா, அது ஒரு கடிவாளம். அதனால தான் கடிவாளம் போட்டு அந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ணதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இல்லையா அந்த பூமிக்குள்ள வந்தார். ஏமா கவனிங்க, பிள்ளைங்களை கவனிங்க. அப்போ உங்களுடைய காலங்கள் உன் கையில் இருக்குது இல்லையா, உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது. அதை செய்தா நீங்க பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய நாவை கண்ட்ரோல் கொண்டு வர விரும்புறார். எதை நம்புறீங்க? நான் சொல்லுவேன், தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் எனக்கு இன்னும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். ஆமென். அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? உன் நாக்கள் இருக்கு. உன் நாக்கள் இருக்கு. சரியா பயன்படுத்தினா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கு. ஆமென். ஆமென். எத்தனை விரும்புறீங்க? ஆமா. நல்ல ஒரு எதிர்காலம் ஆண்டு வச்சிருக்கிறார். அதுவும் ஒளிமயமான எதிர்காலம், நல்ல ஒரு எதிர்காலம், ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலம். எங்க இருக்கு அதெல்லாம்? நாக்கு. இப்போ ஆசீர்வாதமும் இங்க தாங்க இருக்குது. எங்க இருக்கு ஆசீர்வாதம்? ரேமே சொல்றாரு, மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். ஆசீர்வாதம் எங்க இருக்கு? ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நாக்கள் இருக்கு. சொல்லு, ஆசீர்வாதம் நாக்கள் இருக்கு பாஸ்டர். இது வரைக்கும் தெரியாம போயிடுச்சு. பரவாயில்ல, டோன்ட் வரி. இன்னைக்கும் டைம் ஆகல, உனக்கு இன்னும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. சொல்லு. பேசுற அந்நிய பாஷையினாலே உன் நாவை கண்ட்ரோல் கொண்டு வந்து சகலத்தை மாற்றி நம்புறீங்களா? இப்போது என் நாவை உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, இன்று முதல் நீர் விரும்பாத அவிசுவாசமான எதிர்மறையான உம்மை துக்கப்படுத்தும்படியான எந்த வார்த்தைகளையும் நான் பேசாதபடி என்னுடைய நாவை உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் நாவை ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களுடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். பெந்தெகோஸ்தே நாளிலே கூடியிருந்த 120 பேர்களும் உங்களுடைய ஆவி ஊற்றி எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே உண்மை மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறார்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள் தெய்வத்தோடு ரகசியத்தை பேசுகிறார்கள்.
அருமையான பிள்ளைகளுடைய நாவை ஆலைக்கு கொண்டு வந்து ஆண்டவரே வெற்றிகரமான ஒளிமயமான ஆசீர்வாதமான சூழ்நிலை மாற்றுகிற வெற்றிகரமான வார்த்தையை பேசுகிற நாடுகளாய் ஒரு நாவலை கண்ட மாற்றுகிறார். இங்கிருந்து உடைய பேச்சுகள் மாறட்டும், வார்த்தைகள் மாறட்டும், கர்த்தருடைய ஆவியானுடைய ஆலை வரட்டும். தெய்வத்தின் வார்த்தையோடு இணைந்து பேச வெற்றியை சுதந்திரிக்கட்டும். உடைய மகிமையை பார்க்கட்டும். செய்ய மாட்டமே கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, நாம் துமாரை கட்டளையிடுகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் இப்போதும் எப்போதும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து அதை காத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.